மனித உரிமைகள் எமது நாளாந்த அத்தியாவசியங்கள் என்பதே இம்முறை மனித உரிமைகள் தினத்தின் துணிப்பொருளாகும். இந்த வருடம் டிட்வா புயலின் தாக்கத்தினால் இலங்கை பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் எமது நிறுவனம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துள்ளதுடன் மீட்பு மற்றும் நிவாரண செயற்பாடுகளுக்கு எமது ஊடக குழு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. மனித உரிமை என்பது மானசீகமான கருத்து அல்ல என்பதை இந்த தருணங்கள் எமக்கு மெய்ப்பிக்கின்றன. அவை மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புடன் கூடி நம்பிக்கையை வடிவமைக்கும் யதார்த்தங்களாகும். மனித உரிமைகள் சவாலுக்குட்படுத்தப்படும் போது அதன் விளைவு அவர்களை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அவை ஊக்குவிக்கப்பட வேண்டும். மனித வாழ்வின் ஒவ்வொரு விடயங்களிலும் அவை எடுத்து வரப்பட்டு ஆதரிக்கப்பட வேண்டும். இன்றைய உலகில் நாம் வாழ்வதற்கு அவை அத்தியாவசியமானவை. உலகம் நிலையற்றது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. பிராந்திய ரீதியில் நெருக்கடி நிலை ஏற்படுகிறது. மிக விரைவில் அது உலகளாவிய சவால்களை ஏற்படுத்தலாம். இந்த அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் கண்ணியத்துடன் இருப்பதுடன் ஜனநாயக விளிமயங்களுக்கான எமது பரஸ்பர உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துவதே உறுதியான வழிமுறையாகும். அநீதி ஒருபோதும் தவிர்க்க முடியாதது. அது எமது அலட்சியத்தினாலேயே நிலைத்து நிற்கிறது. ஒவ்வொரு நாளும் எமது ஒவ்வொரு தெரிவுகளும் எமது மனித உரிமைகளை வலியுறுத்தும் போது அநீதி தலை தூக்கும் இடங்களை நாங்கள் ஒலிக்கின்றோம். We close the spaces where injustice seeks to take hold. I'm reminded of the tsunami, to be honest, where தற்போதைய அனர்த்தத்தை போன்றே சுனாமியின் போதும் அனர்த்தத்தினை எதிர்நோக்கினோம். சுனாமியின் போது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தரவுகள் கிடைத்தன. எனது நினைவுக்கு எட்டிய வகையில் 35,000 தொடக்கம் 40,000 பேர் உயிரிழந்தனர். இன்றும் 500 தொடக்கம் 600 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிய கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை அறிக்கையிடுவது பொருத்தமானது இல்லை என செய்தி பிரிவுக்கு கூறினேன். ஏனெனில் இவை வெறும் எண்ணிக்கை அல்ல. அந்த எண்கள் ஒவ்வொன்றிலும் ஓர் உயிர் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் கண்ணியத்துடன் வாழ்ந்த மக்கள். உயிரிழந்த மக்கள் அவரது நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளவில்லை. அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு இவர்கள் காரணமல்ல. இவர்கள் நாட்டுக்கு எந்த சேதங்களையும் ஏற்படுத்தவில்லை. உயிரிழந்த அனைவரும் தமது பிள்ளைகளுக்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்தனர். எனவே அவர்களின் கண்ணியத்துக்காக தைரியமாக உழைக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும். மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் முக்கிய பங்குதாரர்களின் உரைகள் மற்றும் உலகளாவிய ஒற்றுமையையும் அடிப்படை சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளையும் வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்கின் சிறப்புச் செய்தி ஆகியன இந்த நிகழ்வை மேலும் சிறப்பித்தன. இலங்கையின் இளம் மாணவர்களின் கருத்துக்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் வகையில் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் எனும் கருப்பொருளில் பல்கலைக்கழக மாணவர்களிடையே விவாதங்கள் இடம்பெற்றன. உள்ளூர் மற்றும் சர்வதேச நிபுணர்களின் பங்கு பற்றுதலுடன் செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் அதன் வகிப்பாகும் என்ற தலைப்பில் உயர்மட்ட நிபுணர் குழு விவாதம் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி சட்டத்திரணி உதித எலஹேவா, ஜெனீவா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் கலாநிதி அசின் தஜினி மற்றும் ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் சோஃபியா விஸ்டஹுப் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர்.